எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நாம் லக்கணம் வாரியாக எந்த லக்கணங்களுக்கு எந்த கிரகங்கள் எங்கு இருந்தால் நன்மை செய்வார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நாம் மேசம் முதல் தனுசு வரை பார்த்துவிட்ட நிலையில் இன்று மகர லக்கணங்களுக்கு எந்த கிரகங்கள் எங்கு இருந்தால் நல்ல பலனை செய்யும் என்பதை பார்க்கலாம். இது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடா வரும், மகர வீடு. இது ஒரு நிலராசி. ரிஷபம் ஒரு நிலம், அது விளையும் பூமி. கன்னி ஒரு நிலம், அது வாழும் பூமி. இந்த மகரம் ஒரு பூமி, இது வேலை செய்யக்கூடிய பூமி. சரியா இருக்கு. காலபுருஷனுக்கு 10ஆம் வீடுனாலே கர்மஸ்தானம்னு வந்துடணும். அதாவது தொழில் வேலையை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்துடணும். பொதுவாக இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமாதிபதியாக சூரியன் வருவார். அதனால் இவங்களுக்கு தந்தை சொத்து கிடைக்காது. அப்படி ஒருவேளை கிடைச்சிட்டாலுமே அது பயனளிக்காது. அதை விற்று வேற மாதிரி பண்ணிடுவாங்க. பொதுவாக மகர லக்கணத்துக்கு தந்தையால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்று கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தைய பெற்றுட்டு போயிடுவார், வேற கல்யாணம் முடிச்சிருவார். இல்லை ரொம்ப ஏழப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருப்பார், கூலி வேலை செஞ்சு உங்களை கஷ்டப்படுத்த வச்சிருப்பார். அதனால் பொதுவாக மகர லக்கணத்தில் பிறந்தவங்க தன்னுடைய சுய சிந்தனையினாலேயோ சுய உழைப்பினால தான் இவங்க சம்பாதிச்சு முன்னுக்கு வர முடியும். ஆனால் நீங்கள் அந்த 20-21 வயசு வரைக்குமே நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்து வந்திருப்பீங்க. இதுதான் இயற்கை, நேச்சர். செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஒருவேளை இல்லை சார், நான் மகர லக்கணத்தில் தான் பிறந்திருக்கிறேன், நான் இளமையிலையும் நல்லா தான் இருந்தேன், எங்கள் அப்பா சொத்து நிறையா கிடைச்சது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. பொதுவாக இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்க அவங்க வீட்டு பக்கத்தில் நீர்நிலைகள் நிறைந்ததாக இருக்கும். குளம், குட்டை, கிணறு, இல்லை ஆறு, இல்லை சின்ன ஓடை, இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க வீட்டில் ஒரு பெரிய தண்ணி தொட்டியாவது இருக்கும். அதுவும் இல்லைன்னா இவங்க ஹாலில் ஒரு மீன் தொட்டியாவது வச்சிருப்பாங்க. சரியா? ஏன்னா இது சனியினுடைய வீடு. இப்போ சனி இங்கே மகரத்தில் ஆட்சி அடைவார், கும்பத்தில் ஆட்சி அடைவார், துலாமில் உச்சம் அடைவார், மேசத்தில் நீசம் அடைவார். ஏன்னா இந்த சனி தான் ஆயுள் காரகன், கர்மக்காரகன், அதாவது தொழில்காரகனும் அவரே. அப்போ பொதுவாக இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பருவத்தில், அதாவது 25 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ள சனி தசை, புதன் தசை, சுக்கிர தசை வர்றது நல்லது. இவங்களுக்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, குரு தசை ஆகாத தசை. அதில் முக்கியமாக இந்த மகர லக்னங்களுக்கு அஷ்டமாதிபதியாக சூரியன் வர்றதுனால இவங்களுக்கு அந்த சூரியன் 6 வருஷம் நல்ல பலனை செய்ய மாட்டார். அதனால் வரக்கூடாத திசை இவங்களுக்கு சூரிய திசை. பருவத்தில் வரக்கூடிய திசை சனி திசை, புதன் திசை, சுக்கிர திசை. அப்போ இவர் எந்தெந்த லக்கணங்களுக்கெல்லாம் நல்லது செய்வார்? தன்னுடைய சொந்த மகர கும்ப லக்கணங்களுக்கு நல்லது செய்வார், ரிஷபம் துலாம் லக்கணங்களுக்கு நல்லது செய்வார், மிதுனம் கன்னி லக்கணங்களுக்கு நல்லது செய்வார். மற்ற 6 லக்கணங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார். அதுலேயும் விதிவிலக்கு இருக்கு. மற்ற லக்கணம்னா என்ன? கடக சிம்ம லக்கணத்துக்கு ஃபர்ஸ்ட் நல்லது செய்ய மாட்டார். ஏன்னா அஷ்டமாதிபதி ரோகாதிபதியாக வருவார். அதுக்கப்புறம் மேஷம் விருச்சிக லக்கணத்துக்கு நல்லது செய்ய மாட்டார். அடுத்து மீனம் தனுசு லக்கணத்துக்கு நல்லது செய்ய மாட்டார். ஆனால் அவர் குருவுடைய லக்கணங்கள்னால சமத்தன்மை அடைவதனால அது குரு இருக்கும் இடத்தை வைத்து பலன் செஞ்சிருவார். அதான் சொல்லிட்டேன், ஆகாத தசை பருவத்தில் வந்தாலுமே அவர் ஸ்தான பலம் பெற்று குரு பார்வையிலேயோ இல்லை ஒரு பௌர்ணமி சந்திரன் பார்வையிலேயோ இருந்தாச்சுன்னா ஆகாத தசை கூட நல்ல பலனை செஞ்சுட்டு போயிடும். இப்போ ஒரே ராசி கட்டத்தில் 4-5 கிரகங்கள்
இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இருக்காது, ஆனால் சில பேருக்கு இருக்குது. அப்போ அந்த 4-5 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த 4-5 கிரகங்களும் நல்ல பலனை செய்கிறதுக்கு காத்திருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிடணும். சப்போஸ் அந்த 4-5 கிரகங்களில் சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே, அப்போ மீதமுள்ள 4 கிரகங்கள் வந்து சூரியனை நெருங்கி இருக்கக்கூடாது, குறைந்தபட்சம் 9 டிகிரி தள்ளி இருக்கணும். ஏன்னா 9 டிகிரிக்குள்ள வரும்போது அஸ்தங்கம் அடைஞ்சிருவாரு. அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகங்கள் வந்து தன்னுடைய தசைகளில் அந்த காரகத்துவத்தை கொடுக்க மாட்டாரு. அதனால சூரியன் இருக்கலாம், ஆனால் 9 டிகிரி மற்ற 4 கிரகங்கள் தள்ளி இருக்கிறது நல்லது. சரி, 5 கிரகம் இருக்கு, அதுல ஒரு கிரகம் ராகு சேர்ந்து இருக்குது. ஆனா அந்த 5 கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டா நல்ல பலனை செய்யும். விதிவிலக்கு ராகுவனுக்கு 9 டிகிரிக்குள்ள நெருங்கினா கிரகணம் அடைஞ்சிடும். அப்ப கிரகணம் அடைஞ்ச கிரகங்கள் தன்னுடைய தசா காலங்களில் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்ப குறைஞ்சது ராகுவை விட 9 டிகிரி கிரகங்கள், அந்த 4 கிரகங்கள் தள்ளி இருக்கிறது நல்லது. இவ்வளவுதாங்க. உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் 4-5 கிரகங்கள் இருந்து அங்க சூரியனோ ராகுவோ இருக்குது அப்படின்னா அது பாகை அடிப்படையில், டிகிரி அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சரியா? சில பேருக்கு ஜாதகத்துல 2 கிரகங்கள் ஆட்சியா இருக்கும், 2 கிரகங்கள் உச்சமா இருக்கும். ஆனா அவங்க பருவத்தில் நல்லா இருக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு 4 கிரகம் பகை நீச்சம்ங்கிற ஸ்தான பலம் தான் அடைஞ்சிருக்கும், ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்தான பலம் அடைஞ்ச ஆட்சி உச்சம்ங்கிற கிரகனுடைய தசா அவங்களுக்கு வராமல் இருக்கும், இல்லை இளமையிலேயோ முதுமையிலோ வரும். அதனால அவங்க கஷ்டப்படுவாங்க. இங்கே பகை நீச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசா புத்திகள் வராமல் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இல்லை லக்ன சுவர்களுடைய தசாக்கள் வரும் பொழுது அவங்க நல்லா இருப்பாங்க. இதுதான் விதி. அதாவது கடவுள் வந்து அவன் செஞ்ச கர்மாவுக்கு ஏற்ப கரெக்டாக படைச்சிருப்பார். அதுதான் உண்மை. நீங்கள் நினைக்கலாம், என் தாத்தா செஞ்ச கர்மத்தினால நான் கஷ்டப்படுறேன், எங்கள் அப்பா செஞ்ச தவறுகள்னால நான் கஷ்டப்படுறேன். இல்லை, நீங்கள் செய்கிற தவறுகள்னாலேயே நீங்கள் பின்னால் அந்த தவறுக்கு வேண்டிய கர்மாவை அனுபவிப்பீங்க. அதுதான் கிரகசாரம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் தினம் வந்து நீங்கள் மக்கள்கிட்டயே பாருங்கள், இந்த கிரகசாரம்பாங்க, அந்தரத்தில் தொங்குறாம்பாங்க, கரணம் தப்புனா மரணம்பாங்க, கிழமைய தினம் சொல்லுவாங்க. அது எல்லாமே ஜோதிடத்தில் வரக்கூடியது தான். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம மகர லக்னத்துக்கு போகலாம். லக்னத்தில் சனி இருக்கலாமா? லக்னத்தில் ஆட்சி பெறுறது ஜாதகருக்கு வந்து பேஸ்மெண்டத்தை உண்டு பண்ணிடும். ஆனால் லக்னத்தில் சனி இருந்தாச்சுன்னா தாமத திருமணத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இது சனிங்கிறது ரொம்ப உயரமாக இருக்கிற எல்லா கிரகங்களோட ரொம்ப தூரத்தில் இருக்கிற கிரகம். இவர் ஒரு ராசி கட்டத்தில் 2.5 வருஷம் இருப்பார். ஆனால் கும்பத்தை விட இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இவங்க என்ன கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருப்பாங்க. அதாவது 50%. பாத்ரூமுக்கு போனால், சாப்பிட்டா, வெளியில் கிளம்புனா, காலையில் எந்திரிச்சா கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். இவங்க மனசுக்குள்ளேயே வந்து அவன் நல்லா இருக்கிறான், அவன் வீடு கட்டிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், நமக்கு ஏன் ஆண்டவன் கொடுக்கலன்னு மனசுக்குள்ளே நினைப்பாங்க. கும்பராசிக்காரங்க ஓப்பனாகவே நினைப்பாங்க. இதுதான் இவங்களுக்கு ஒரு மைனஸு. ஆனால் லக்னத்திலேயே சனி ஆட்சி பலம் பெற்றுட்டா ஜாதகர் ஸ்ட்ராங் ஆகிட்டாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு லக்னம் வந்து ஆட்சி உச்சம் பெற்றணுங்க. அதுக்கப்புறம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இந்த 2 நல்லா இருந்தாலே ஜாதகருடைய பேஸ் மட்டும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தலை 2 கைகள்ங்கிறது 5ஆம் இடம், 2 கால்கள்ங்கிறது 9ஆம் இடம். அப்போ தலை நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அதில் தான் மூளையே இருக்குது. மூளை இல்லைன்னா மனுஷனே இல்லை. 2ல் இருக்கலாமா? அங்கே ஆட்சி பலம் பெற்றாலும் அவர் திருமண தாமதம் ஏற்படுத்துவார். அதுக்கு லக்னத்திலே இருக்கிறது மேல். எல்லா கணக்கும் ஒன்று தான். 2ல் இருந்தால் 8ஆம் இடத்தை பார்ப்பார், ஆயில கெடுப்பார்.
ஆனால் 1ஆம் இடத்துல இருந்தால் ஆயுளை கெடுக்க மாட்டார். உங்களுக்கு குறைஞ்சது 60 வயசு ஆயுள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்துல இருக்கலாமா, உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் இருக்கலாம், அந்த குருவுடைய வீடு. 4ஆம் இடத்துல அவர் நீசமாவார். ஆனால் இருந்தாலும் அவர் சனி பொதுவாக ஆட்சி உச்சமடையாமல் நீசம் அடையலாம். நீசம் அடைஞ்சால் நீச பங்கம் அடையணும். அங்கேயே உச்சம் பெற்ற சூரியனும் இல்லை துலாம் மனையிலிருந்து ஒரு குருவோ சுக்கிரனோ பார்த்துட்டா நல்ல பலனை செஞ்சிருவார், நீச பங்கம் அடைஞ்சிடுவார். சனி 5ல் இருக்கலாமா, நட்பு வீடு. ஆனால் அவர் அசுபருங்கிறதுனால கோணத்தில் இருக்கக்கூடாது. 6ல் இருக்கலாமா, 6ல் மறைஞ்சு நட்பில் இருக்கிறாரு, நல்ல பலனை செஞ்சிருவார். 7ல் இருக்கலாமா, அது சந்திரனுடைய வீடு, அவர் அங்கே திக்பலம் அடைவார். அப்போ திக்பலங்கிற ஸ்தான பலத்தை அடைஞ்சிட்டாரு. மேலும் நல்ல பலனை செய்யணுமா, மீனமனையிலிருந்து குரு பார்த்துட்டா போதும். அந்த சனி தசை 19 வருஷம் நல்ல பலனை செஞ்சிருவார். 8ஆம் இடத்துல இருக்கலாமா, அவர் மறைஞ்சி பகையாகி ஒரு ஒளி வீட்டில் இருளடைய வைக்கிறாரு. அப்போ உங்களுக்கு தந்தையை கெடுப்பார், அரசு வேலை தரமாட்டார். அதனால் 8ல் சூரியன் வீட்டில் சிம்ம மனையில் இருக்கக்கூடாது. 9ல் இருக்கலாமா, அங்கே புதனுடைய வீடு, நட்பு வீடு. இருந்தாலும் சனி தசை ஸ்டார்டிங் வந்தாலும் அப்பாவை கெடுப்பார். பொருளாதார ரீதியாக நல்ல பலனை கொடுத்துருவார். 10ல் இருக்கலாமா, இருக்கலாம். லக்னாதிபதி 10ல் அவர் உச்சம் அடைவார். நீங்கள் சனி திசையில் மிகப்பெரிய கோடீஸ்வரன். லக்னத்தில் இருக்கிறத விட தசம கேந்திரங்களில் அவர் உச்சம் அடைஞ்சி இருக்கிறது நல்லது. நீங்கள் பெட்ரோல்லையோ இல்லை ஒரு ஹார்ட்வேர் ஷாப்லேயோ இல்லை க்ரஷர்லேயோ கல் மண்ணிலையோ நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக சம்பாதிக்க போகிறீங்க. 11ல் இருக்கலாமா, அது லாபஸ்தானம். பொதுவாக லாபஸ்தானத்தில் எல்லா கிரகங்களும் இருக்கலாம். 12ல் இருக்கலாமா, அவர் 12ல் மறையலாம். அவர் குருவுடைய வீடு, சம வீட்டு அப்படிங்கிறதுனால அவர் இருக்கலாம். இப்போ நான் என்ன ஒரு தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் சனியை சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. லக்னாதிபதிங்கிறதுனால எனக்கு தெரியாமல் வந்துருச்சு. அடுத்து நம்ம வருஷப்படி சனியை சொல்லாமல் இப்போ நான் சூரியன்லேருந்து வர்றேன். சரிங்களா? லக்னத்தில் சூரியன் இருக்கலாமா? லக்னத்தில் சூரியன் இருக்கலாம். ஆனால் அது ஒரு இருள் வீடு. சூரியன் ஒரு ஒளி கிரகம். அப்போ இருட்டடிப்பு செய்வார் அங்கே லக்னத்தில். ஆனால் இருந்தாலும் ஜாதகரை தன்னம்பிக்கை, ஒரு அதிகாரம், எப்பயுமே 10 பேர் சுற்றி அவர் இருக்கிற மாதிரி ஒரு தலைமை பண்பு, இது மாதிரி இருக்க வைப்பார். 2ல் இருக்கலாமா, அவர் அரை பாவர் அரை சுவருங்கிறதுனால இருக்கலாம். 3ல் இருக்கலாமா, அது சூரியனுடைய வீடு, உபஜயஸ்தானத்தில் சூரியன் இருக்கலாம். 4ல் இருக்கலாமா, சூப்பர், அவர் கேந்திரத்தில் இருக்கிறாரு, உச்சம்ங்கிற ஸ்தான பலத்தில் இருக்கிறாரு, இருக்கலாம். 5ல் இருக்கலாமா, 5 சுக்கிரனுடைய வீடு, பகை வீடாக இருந்தாலும் அவர் இருக்கலாம். அங்கு கூடிய சுக்கிரன் இருந்துட்டா நல்லது. 6ல் இருக்கலாமா, தன்னுடைய நட்பு வீடு. ஆனால் ஒரு ஒளி கிரகம் 6ல் மறையக்கூடாது, விதிவிலக்கு. தனுசு மனையிலிருந்து ஒரு குரு பார்த்துட்டா சூப்பர். 7ல் இருக்கலாமா, சூரியன் தன்னுடைய மனைவி வீட்டில் இருக்கிறாரு, லக்னத்தை பார்ப்பாரு, நல்ல விஷயம்தான். 8ல் இருக்கலாமா, அது சொந்த வீடு, 8ல் மறைஞ்சி ஆட்சி பலம் அடைவார். அரசு, அப்பா நல்லா இருப்பார், அரசியலால் நன்மை தரும். 9ல் சூரியன் இருக்கலாமா, அது புதனுடைய வீடு, நட்பு வீடு தான். ஆனால் சூரிய திசையில் தந்தையாரை பாதிப்பார். ஜாதகருக்கு ஒன்றும் பிரச்சனை தர மாட்டார். ஆனால் இதுவரை சூரியனை அஷ்டமாதிபதிங்கிறதுனால அவர் எங்கே இருந்தாலுமே இவருக்கு பிரச்சனை தான். சூரிய திசையே வராமல் இருக்கிறது இவங்களுக்கு நல்லது. இல்லை இளமையில் முடிஞ்சிடணும், இல்லை முதுமையில் வரணும். வெறும் 6 வருஷம்தான். 10ல் இருக்கலாமா, அவர் திக்பலம் அடைவார். அப்போ 10ல் திக்பலம் அடைஞ்சால் தந்தையால், அரசால், அரசியலால் லாபம் உண்டு. 11ல் இருக்கலாமா, அது நட்பு வீடு தான், லாபஸ்தானங்கிறதுனால இருக்கலாம். 12ல் அவருக்கு மறையக்கூடாது தான், இருந்தாலும் குருவுடைய வீடு. இதுக்கு விதிவிலக்கு. மிதுன மனையிலிருந்து குருவோ சுக்கிரனோ பார்த்துட்டா நல்லது. அடுத்து சந்திரன், லக்னத்தில் சந்திரன் இருக்கிறது நல்லது. பௌர்ணமி சந்திரனாவோ இல்லை வளர்பிறை சந்திரனாவோ இருக்கிறது நல்லது.
ஏன்னா அவர் தான் வீட்டை தானே பார்ப்பாரு. ஜாதகர் பொதுநலம் கொண்டவராக இருப்பார், தாய் உள்ளம் கொண்டவராக இருப்பார். 2ல் இருக்கலாமா, தனஸ்தானம் சுவர் வீடுங்கிறதுனால இருக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்கள், அவங்க இருள் வீட்டில் இருக்காமல் இருக்கிறது நல்லது. இதுக்கு ஒரே ஒரு ஒளி பெருக்கணும்னா ஒரு குரு பார்வை இருந்தால் நல்லது. 3ல் இருக்கலாமா, அது குருவுடைய வீடு, நட்பு வீடு தான். உபஜயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கலாம். 4ல் இருக்கலாமா, 4ல் திக்பலம் அடைவார். 4ல் இருக்கலாம், தன்னுடைய நண்பர் வீட்டில் செவ்வாய் வீட்டில் இருக்கார். 5ல் இருக்கலாமா, அது சுக்கிரனுடைய வீடு, சுவருங்கிறதுனால இருக்கலாம். பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும். அமாவாசைக்கு நெருங்கின சந்திரனாக இருந்தால் அங்கே கூடயே சுக்கிரன் இருந்தால் நல்லது. 7ல் இருக்கலாம், 6ல் இருக்கலாமா, அது நட்பு வீடு தான். சுக்கிரன் சந்திரன் 6ல் மறையக்கூடாது. ஜாதகர் தாயை விட்டு பிரிஞ்சிருப்பார். 7ல் இருக்கலாமா, லக்னத்தை பார்ப்பார். தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. வரக்கூடிய மனைவி அதாவது தாய் வழி சொந்தத்தில் மனைவியாக அமையும். 8ல் இருக்கலாமா, தன்னுடைய கணவர் வீட்டில் இருக்கார். ஆனால் அவர் 8ல் மறையக்கூடாது. திருமண தாமதத்தை எடுத்துவார். 9ல் இருக்கலாமா, அங்கே நீசம் அடைவார். அங்கே உச்சம் பெற்ற புதனோடம் இருந்தால் நீச பங்கம் அடைஞ்சிடுவார். கூட குரு பார்வை கிடைச்சாச்சுன்னா நீசபங்க ராஜயோகத்துக்கு வந்துடுவார். சுக்கிரன் 10ல் இருக்கலாமா, தான் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. இப்போ ஜாதகர் கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் இருக்கலாம். பெண்களுக்கு தேவையான உபகரணங்கள் தயாரித்து விற்கலாம். 11 இருக்கலாமா, அது லாபஸ்தானம் தான். எந்த கிரகமும் இருக்கலாம். 12ல் அவர் மறையலாமா, மறையலாம். பகைத்தன்மை கொண்ட வீடாக இருந்தாலும் தனித்த சுக்கிரன் நல்ல பலனையே செஞ்சிருவார். மிதுனமனையிலிருந்து ஒரு பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் பார்த்தா இன்னும் சூப்பர். அடுத்து செவ்வாய், லக்கணத்தில் செவ்வாய் உச்சமடைவார். அப்போ ஜாதகரை அதிக கோபம், ஆக்ரோஷம், அவசர கொடுக்கை இதெல்லாம் பண்ண வச்சிருவார். திருமண தாமதம் ஏற்படும். 2ல் இருக்கலாமா, 2ல் செவ்வாய் பகை வீட்டில் இருக்கிறாரு. 2ல் இருந்தால் திருமணம் தாமதமாக ஏற்படும். 2 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. 3ஆம் இடத்துல இருக்கலாமா, அவர் உபஜயஸ்தானத்தில் இருக்கலாம். நட்பு வீடு, குரு வீடு இருக்கலாம். 4ஆம் இடத்துல இருக்கலாமா, கேந்திர பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. நல்லது, நல்ல பலனை செஞ்சிருவார். 5ல் இருக்கலாமா, அசுபர் 5ல் இருக்கக்கூடாது. சுவர்கள் தான் கோணத்தில் இருக்கணும். 6ல் இருக்கலாமா, 6ல் அவர் பிடிக்காத வீடு. 6ல் மறைஞ்சிருந்தால் குறைஞ்சது நட்பு இல்லை ஆட்சி பலம் பெறணும். அதனால் இது ஓரளவு பலன் தான் செய்வார். 7ல் இருக்கலாமா, 7ல் அவர் நீசம் அடைவார். வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்துட்டால் நல்லது. இல்லை மீன மனையிலிருந்து குரு பார்த்துட்டாலும் நீச பங்கம் அடைஞ்சிருவார், நல்ல பலனை செய்வார். 8ல் இருக்கலாமா, 8ல் மறைஞ்ச ஒரு அதிநட்பு வீட்டில் இருக்கலாம், நல்ல பலனை செஞ்சிருவார். 9ல் இருக்கலாமா, அவர் பிடிக்காத வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாதசை வந்தோன்னா அப்பாவுக்கு எடுப்பார். நீங்களே பாக்கியம் இல்லாதவராக இருப்பீங்க. 10ல் இருக்கலாமா, திக்பலம் அடைவார். நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ், மருத்துவம், விளையாட்டு, ரியல் எஸ்டேட், சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இது போன்ற துறைகளில் ஜொலிப்பீங்க. 11ல் இருக்கலாமா, 11ல் அவர் உபஜயஸ்தானம். அசுபர்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கலாம், அங்கே ஆட்சி பெறுவார். சூப்பர். 12ல் அவர் மறையலாமா, மறையலாம். நட்பு ரீதியாக தான் இருப்பார். குருவிட வீடு. புதன் லக்னத்தில் இருக்கலாமா, அங்கே திக்பலம் அடைவார். சனியுடைய வீடு, நட்பு வீட்டில் இருக்கிறாரு. ஜாதகர் புத்திசாலி. 2ல் இருக்கலாமா, நட்பு வீடு. ஒரு சுவர் தனிச்சு புதன் இருக்கலாம், கூட சுக்கிரன் இருக்கலாம். புதனோட சுவர்கள் சேர்ந்திருக்கலாம். சுவர்கள் சேர்ந்தால் நல்ல பலனை செய்வார். அசுபர்கள் சேர்ந்தால் நல்ல பலனை செய்ய மாட்டார். தான் வலு இழந்து சேரும் கிரகத்தை வலு அடைய செய்வார். 3ஆம் இடத்துல இருக்கலாமா, புதன் 3ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சிருவார், மறைஞ்சி நீசம் அடைவார். அப்போ அங்கே ஒரு சுக்கிரனும் குருவும் சேர்ந்துருந்தால் நீசபங்க ராஜயோகத்துக்கு வந்துடுவார். ஏன்னா இவர் மகர லக்னத்துக்கு இவர் ராஜ யோகாதிபதி, நல்ல பலனை செய்வார். ஆனால் நீசம் அடையக்கூடாது.
4ல் இருக்கலாமா, அது செவ்வாயினுடைய வீடு, பிடிக்காத வீடு. ஒரு சுவர் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லதில்லை. 5ல் இருக்கலாமா, அது நட்பு வீடு, ஒரு சுவர் 5ல் இருக்கலாம். 6ல் மறையலாமா, மறையலாம், அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுவார். 7ஆம் வீட்டில் இருக்கலாமா, இருக்கலாம், தன்னுடைய தாய் வீட்டில் இருக்கிறாரு, லக்கணத்தை பார்ப்பாரு, லக்கணம் சுபத்துவம் அடையும். வர்ற தாய் மாமன் மூலமாக திருமணம் நடக்கும் சொந்தங்களில். அப்போ உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிகள்லாம் வந்து சேர்ந்துடும். 8ல் மறையலாமா, 8ல் சூரியன் வீட்டில் அதிநட்பில் இருப்பார், மறையலாம், நல்ல பலனையை கொடுத்துருவார். 9ல் இருக்கலாமா, அவர் சுவருங்கிறதுனால கோணத்தில் இருக்கிறது நல்லது, அங்கு ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சமடைவார். 10ல் இருக்கலாமா, நட்பு வீட்டில் இருக்கார், தசம கேந்திரத்தில் இருக்கார், நல்ல பலனை செஞ்சிருவார். 11ல் இருக்கலாமா, லாபஸ்தானம், பிடிக்காத வீடாக இருந்தாலும் லாபஸ்தானங்கிறதுனால நல்ல பலனை செஞ்சிருவார். 12ல் மறையலாமா, மறையலாம், குரு வீடு தான், அவர் பகைத்தன்மை கொண்ட வீடாக இருந்தாலும் புதன் திக்பலத்தை நோக்கி நெருங்குறாருங்கிற பட்சத்தில் அவர் 12ல் மறைஞ்சி இருக்கலாம். மகர லக்கணத்தில் குரு இருக்கலாமா, இருக்கலாம், அங்கே அவர் திக்பலம் அடைவார். ஜாதகர் அதிபுத்திசாலி, நீசம் அடைஞ்சாலுமே அவர் திக்பலம்ங்கிற ஒரு துணைநிலை ஸ்தான பலத்தை அடைகிறதுனால நல்லது. 2ஆம் வீட்டில் இருக்கலாமா, சமநிலையில் இருப்பார், ஒரு சுவருங்கிறதுனால தனாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. 3ஆம் இடத்துல அவர் மறையலாமா, மறைஞ்சாலும் அவர் ஆட்சி பெறுவார். 4ஆம் இடத்துல இருக்கலாமா, அவர் தன்னுடைய நட்பு வீடான செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு, இருக்கலாம். 5ஆம் வீட்டில் இருக்கலாமா, பகைத்தன்மை கொண்ட வீடாக இருந்தாலும் அவர் அங்கே இருக்கலாம், ஏன்னா சுவருங்கிறதுனால கோணத்தில் இருக்கிறது நல்லது. 6ல் இருக்கலாமா, பகை வீடாக இருந்தாலும் குரு 6ல் மறையக்கூடாது விதி. இங்கேருந்து ஒரு பௌர்ணமி சந்திரன் தனுசு மனையிலிருந்து பார்த்துட்டாலோ சுக்கிரன் பார்த்துட்டாலோ நல்ல பலனை செஞ்சிருவார். 7ல் இருக்கலாமா, 7ல் உச்சமடைவார். அப்போ 7ல் உச்சமடைஞ்சால் லக்னத்தை பார்ப்பார், ஜாதகரே நல்ல மனுஷன், பல லட்சங்களில் சம்பாதிப்பார். 8ல் மறையலாமா, மறைஞ்சாலும் அவர் அதிநட்பு வீட்டில் இருக்கிறாரு, நல்ல பலனே செஞ்சிருவார். 9ல் இருக்கலாமா, 9 புதனுடைய வீடு, பகைத்தன்மை கொண்ட வீடாக இருந்தாலும் அவர் சுவருங்கிறதுனால கோணத்தில் இருக்கிறது நல்லது. 10ஆம் வீட்டில் இருக்கலாமா, இருக்கலாம், பகைத்தன்மை கொண்ட சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும் அவர் சொல்லிக் கொடுக்கும் தொழில், இல்லை பேங்க்கில் வேலை செய்கிறவராக இருப்பார், இல்லைன்னா வக்கீலாக இருப்பார், இல்லைன்னா ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒரு கேஷியராக இருப்பார். 11ல் இருக்கலாமா, தன்னுடைய நட்பு வீடு தான், செவ்வாய் வீடுங்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கலாம். 12ல் அவர் மறையலாமா, மறையலாம், மறைஞ்சாலும் அவர் ஆட்சி மூல திரிகோணம் பெறுவார், திக்பலத்தை நெருங்குறாருன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கலாமா, நட்பு வீடு தான், அப்போ ஜாதகரே நல்ல இனிப்பாக பேசுகிறவராக இருப்பார், ஜாதகர் தன்னைத்தானே அலங்கரிச்சுக்குவார், வாசனை திரவங்கள் போடுவார், வெளியில் போனால் ஒயிட் காலர், வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டியோடு தான் போவார். 2ல் இருக்கலாமா, நட்பு வீடு தான், சுவருங்கிறதுனால இருக்கலாம், ஏன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம், குடும்பம் தானம் நல்லா இருக்கும். 3ல் இருக்கலாமா, 3ல் மறைஞ்சி உச்சமடைவார். 3ல் மறையக்கூடாது விதி, விதிவிலக்கு அவர் உச்சமடைகிறாரு, இருந்தாலும் தாமத திருமணத்தை கொடுப்பாரு, ஆனால் சுக்கிர திசையில் கொட்டி கொடுப்பாரு கோடிகளை. 4ஆம் இடத்துல இருக்கலாமா, திக்பலம் அடைஞ்சுவார், அவர் செவ்வாய் விடையாக இருந்தாலும் துணை நிலையான திக்பலம் ஸ்தான பலத்தை அடைகிறதுனால நல்ல பலனை செஞ்சிருவார். 5ஆம் இடத்துல இருக்கலாமா, அவர் ஒரு சுவருங்கிறதுனால கோணத்தில் இருக்கலாம், தன் வீட்டில் ஆட்சி பலம் பெறாரு. 6ஆம் இடத்துல புதன் வீட்டில் நட்பு நிலை, 6ல் மறையலாம் சுக்கிரன், நல்ல பலனை செய்வார். 7ல் இருக்கலாமா, அங்கே பகை அடைஞ்சாலும் வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமிக்கு நிகராக இருந்தால் நல்ல பலனை செஞ்சிருவார். 8ல் இருக்கலாமா, பகை வீடு, சூரியனுடைய வீடு, இருள் அடைஞ்சிருவார். 8ல் அவர் மறையக்கூடிய தாமத திருமணத்தை ஏற்படுத்துவார். 9ல் இருக்கலாமா, அங்கே 9ல் நீசம் அடைஞ்சிருவார், கூடையை உச்சம் பெற்ற புதனோ இல்லை மீனமனையிலிருந்து குருவோ பார்த்துட்டா நீச பங்கம் அடைஞ்சிருவார். 10ல் இருக்கலாமா, இருக்கலாம், தசம கேந்திரம், கார்மெண்ட்ஸ் கம்பெனிலேயோ இல்லை கம்பெனி வச்சிருக்கிறவராகவோ இல்லை பெண்களுக்கு அணிகலன்கள் இல்லை துணிமணிகள் செஞ்சு கொடுக்குறவராக இருப்பார். 11 லாபஸ்தானங்கிறதுனால இருக்கலாம். 12ல் அவர் மறையலாம், பகைத்தன்மை வீடாக இருந்தாலும் சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது. நான் சனியை சொல்லிட்டேன். ராகு, மகர ராகு இருக்கலாம். ஜாதகர் எப்பயுமே ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி தான் நகரணும்னு நினைப்பார், ஆனால் திருமண தாமதத்தை ஏற்படுத்துவார். 2ஆம் இடத்து இருக்கலாமா, இருக்கக்கூடாது.
குடும்பத்தை கெடுப்பார். தாமத திருமணம் 3ல் இருக்கலாமா, உபஜயஸ்தானங்கிறதுனால இருக்கலாம். சுவர் வீடு, குரு ஆட்சி உச்சம் பெற்றால் நல்ல பலனை செஞ்சிருவார். 4ல் இருக்கலாமா, 4 வந்து மேசராகு இருக்கலாம். வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி உச்சமடையணும். 5ல் இருக்கலாமா, சுக்கிரனுடைய வீடு, புத்திர தோஷம். உடனே புத்திர தோஷம்னு நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றுட்டா நல்லது. குருவும் ஆட்சி உச்சம் பெற்றுட்டா குழந்தை உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கலாமா, மிதுனராகு உபஜயஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த குரு வீட்டில் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறத விட கம்மியான பலனை தான் செய்வார். புதன் ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டாலுமே 40 to 50% பலனை கொடுத்துருவாரு. 7ஆம் வீட்டில் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. தாமத திருமணம், வரக்கூடிய மனைவி நல்ல மனைவி இல்லை. 8ஆம் இடத்துல இருக்கலாமா, ஒரு இருள் கிரகம் ஒளி கிரகம் வீட்டில் இருக்கக்கூடாது. 9ஆம் வீட்டில் இருக்கலாமா, தந்தையாரை கெடுப்பார். ஆனால் புதன் ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டா பொருளாதார ரீதியாக நல்லதை கொடுத்துருவாரு. 10ல் ஒரு பாம்பாது இருக்கணும்னால சுக்கிரன் வீட்டில் இருக்கலாம். ஆனால் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்க வேண்டும். 11ங்கிறது விருச்சிக வீடு, லாபஸ்தானங்கிறதுனால ராகு இருக்கலாம். 12ஆம் வீட்டில் இருந்தால் கோதண்ட ராகு, அவர் 12ல் மறையலாம். நான் சொல்லியிருக்கிறேன் 6, 12ல் ராகுக்கு அச்சுக்களில் இருக்கிறது நல்லது. அடுத்து கேது, லக்னத்தில் கேது இருந்தால் ஜாதகரை ஞானக்காரனாக்குவார். பல துறைகளில் ஜொலிப்பார். சில விஷயங்களை தானே கண்டுபிடிப்பார். ஆராய்ச்சி. 2ல் இருக்கலாமா, ராகு தான் இருக்கக்கூடாது, கேது இருக்கலாம். 3ல் இருக்கலாமா, குரு வீடு இருக்கலாம். 4ல் இருக்கலாமா, இருக்கலாம். செவ்வாய் ஆட்சி உச்சம் பலம் பெறணும். 5ல் இருக்கலாமா, சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றால் நல்ல பலம் செஞ்சிருவார். 6ல் மறையலாமா, மறையலாம். புதன் ஆட்சி உச்சம் பெறணும். 7ல் இருக்கலாமா, பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும், வீடு கொடுத்தவர். 8ல் இருக்கலாமா, சூரியனுடைய வீடு இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் இருந்தாலும் ராகு மாதிரி கெடுக்க மாட்டார். 9ல் இருக்கலாமா, இவர் தந்தையை கெடுக்க மாட்டார். வீடு கொடுத்த புதன் ஆட்சி உச்சம் நல்ல பலனை செஞ்சிருவார். 10ல் இருக்கலாமா, இவர் செவ்வாய் போல தான். அவங்க வந்து கண்டிப்பாக மருத்துவத்துறையில் இருப்பாங்க. அது செவ்வாயின் வலுவை பொறுத்தும் இருக்குது. ஒருவேளை அவர் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கலாம், கம்பவுண்டராக இருக்கலாம், இல்லை ரத்த பரிசோதனை இருக்கலாம், எக்ஸ்ரே எடுக்கிறவராக இருக்கலாம். இந்த மாதிரி துறையில் அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11ல் இருக்கலாமா, வீடு கொடுத்த செவ்வாய் வலுவாக இருந்தால் நல்ல பலனை செஞ்சிருவார். 12ல் குரு வீட்டில் இருக்கலாம் கேது, நல்ல பலனையே செஞ்சிருவார். இவ்வளோ தாங்க. நான் இதில் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு சனியை சொல்லிட்டேன் லக்னாதிபதிங்கிறதுனால. மற்றபடி அதுக்கு கரெக்டாக போயிடுச்சு. உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் நான் சொன்னதை வச்சு டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு எந்த திசை நல்லது செய்யும் கெட்டது செய்யுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்கிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.